வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 16 சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி பற்றி தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிசி அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் வேர்ல்டு, ரியல் வேர்ல்டில் எல்லா டேட்டாவுமே அனலாக் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பட் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் ஃபார்மேட். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் உள்ள டேட்டாவை எடுத்து ஒரு கம்ப்யூட்டருக்கு உள்ள இன்புட் கொடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் தேவைப்படுகிறது. நார்மலாக அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதங்களில் இருக்குது. அதில் முக்கியமான சில டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் எஸ்ஏஆர்னு சொல்லுவாங்க, சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி. அடுத்தது டெல்டா சிக்மா ஏடிசி, டுயல் ஸ்லோப் ஏடிசி, பைப்லைன்டு ஏடிசி, ஃப்ளாஷ் ஏடிசி. ஸோ இது அந்த 5 மேஜர் டைப்ஸ் இருக்குது. இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி. அது வந்து எஸ்ஏஆர் ஏடிசின்னு சொல்லுவாங்க. அதனால் எஸ்ஏஆருக்கு வந்து சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர் ஏடிசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஏடிசியுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்யூஷன் ரேஞ்ச் வந்து 8 பிட்லேருந்து 16 பிட்ஸ் வரைக்கும் இதில் இருக்கலாம். லோ பவர் கன்சம்ஷன், ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர், அப்புறம் ஐடியல் ஃபார் வைட் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன். நிறைய அப்ளிகேஷன்ஸில் இந்த டைப் ஆஃப் அப்ராக்சிமேஷன்ஸை பயன்படுத்தி ஏடிசி பண்ணுறாங்க. இந்த ஒரு ஏடிசியுடைய ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமை பார்ப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஒரு சாம்பிள் அண்டு ஹோல்டு சர்க்கியூட்டுக்குள்ளே வருது. அந்த சாம்பிள் அண்டு ஹோல்டு சர்க்கியூட் என்ன பண்ணணும்னா, ஏன்னா இன்புட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சாம்பிளிங் எடுக்கிற டயத்தில், அந்த கன்வர்ஷன் ஸ்டார்ட் டயத்தில் ஒரு சாம்பிள் எடுத்துரும். அந்த சாம்பிளை வச்சு அந்த கன்வர்ஷன் ஃபுல்லாகவே அது வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டு அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது வந்து ஒரு கம்பேரட்டர் இருக்குது. அந்த கம்பேரட்டரில் இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கம்பேரட்டருடைய நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த கம்பேரட்டருக்கு அடுத்தால அதனுடைய அவுட்புட்லேருந்து ஒரு இந்த எஸ்ஏஆருடைய கண்ட்ரோல் சர்க்கியூட்க்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் என்ன பண்ணுதுன்னா, அந்த சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் வந்து இந்த கம்பேரட்டர், இந்த கன்வெர்ட்டர் எத்தனை பிட் அக்யூரசி உண்டோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த ரெஜிஸ்டர்ஸில் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கும். 8 பிட்னா 8 பிட், 16னா 16, 12னா 12, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த ரெஜிஸ்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பஸ் அவுட்புட்டாக வருது. அந்த பஸ் வந்து எத்தனை பிட் கன்வெர்ட்டரோ அதுக்கு தகுந்தால அத்தனை லைன்ஸ் உள்ள பஸ்ஸாக இருக்கும். அந்த பஸ்லேருந்து தான் அவுட்புட்டும் எடுக்கிறாங்க, பேரலல் அவுட்புட்டாக எடுக்கிறாங்க. அதே பஸ்ஸில் வந்து அதனுடைய அவுட்புட்டை வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டிஏசி, அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டிஏசிக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. இது என்ன ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் இந்த ஏடிசி வந்து இன்புட் வோல்டேஜ், அந்த சாம்பிள் இருக்குல்லவா, அந்த சாம்பிளை ப்ராசஸ் பண்ணும். ஸோ உதாரணத்துக்கு இது 10 வோல்ட் அப்படின்னா 5 வோல்ட்டை இந்த கன்வெர்ட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, அது இந்த கன்வெர்ட்டர் வந்து உதாரணத்துக்கு 4 பிட் கன்வெர்ட்டர்னு வச்சுக்கிடுங்க. 4 பிட்னா எத்தனை பிட் சேர்ந்தா 16 நம்பர்ஸ் இருக்கும், அதில் பைனரி நம்பர்ஸ். அப்போ 8 அப்படின்னு சொல்லி 5 வோல்ட்டை அதை கன்வெர்ட் பண்ணும். 16ல் பாதி 8 அதை அப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த டிஏசியுடைய அவுட்புட் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து ஒரு அந்த முதல்ல பார்த்த அந்த கம்பேரட்டருடைய இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கொடுக்குறாங்க. இப்போ அந்த கன்வெர்ட்டர், அந்த கம்பேரட்டர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவிட்சிங் கம்பேரட்டர் தான் ஒர்க் பண்ணும். அதாவது இன்புட்டும் இந்த டிஏசியுடைய அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி ஹையில் இருக்கா லோவில் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அவுட்புட்டாக கொடுக்கும். அதைத்தான் இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் ப்ராசஸ் பண்ணி அடுத்த சைக்கிள்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு நம்ம இந்த சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் எப்படி நடக்குன்னு பார்ப்போம். இதில் நம்ம உங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிற அந்த எஸ்ஏஆர் ரெஜிஸ்டர் வந்து ஒரு 4 பிட் ரெஜிஸ்டர்னு வச்சுடுங்க. 4 பிட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோனா மொத்தம் 16 நம்பர்ஸ் தான் இருக்கும்.
நம்ம வந்து 10 வோல்ட் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 10 வோல்ட் ரெஃபரன்ஸை இந்த பிட்டுடைய அக்யூரேசி எவ்வளோன்னு பார்த்தீங்க 16. ஸோ ரிசல்யூஷன் வந்து 16. ஸோ 16ஆல் டிவைட் பண்ணால் 0.625 வோல்ட் பெர் பிட் வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இன்புட்டில் என்ன பண்ணுறோம்னா இதனுடைய சைக்கிள் ஆரம்பிக்க போகிறோம். இதில் பாருங்கள் அந்த இன்புட்டில் வந்து 5.7 வோல்ட் நம்ம ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லி வச்சுடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுத்த உடனே அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்யூட்டில் இந்த 5.7 வோல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் அந்த இன்புட் வேரி ஆனால் கூட பரவாயில்ல, அந்த கான்ஸ்டண்ட்டாக அது எடுத்த சாம்பிளை 5.7 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். இப்போ அந்த கம்பேரிட்டரில் பாருங்கள் அதனுடைய நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் 5.7 வோல்ட் ரெஃபரன்ஸ் இருக்கிறது. இப்போ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் என்ன பண்ணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணுது. 4 பிட் அப்படிங்கிறதுனால 4 பிட் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறதுனால எம்எஸ்பி வந்து அந்த 4வது பிட்டு. இதில் பாருங்கள் அந்த எஸ்ஏஆர் ரெஜிஸ்டரில் 4வது பிட்டை 1ன்னும் அதாவது எம்எஸ்பியை 1ன்னும் மற்ற 3 பிட்டையும் 000ன்னு செட் பண்ணிக்கணும். செட் பண்ண உடனே என்ன ஆகும், இது வந்து ஆக்சுவலாக இந்த சைக்கிள் வந்து எத்தனை கிளாக் சைக்கிளில் ஒர்க் பண்ணோம்னா 4 பிட்டுங்கிறதுனால 4 கிளாக் சைக்கிள். ஸோ இந்த ரைட் சைடில் பாருங்கள் இந்த இட்ரேஷன் வந்து 1வது இட்ரேஷன், அதனால் 1ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதனுடைய இனிஷியல் வேல்யூ எவ்வளவு 1000 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. எப்போ 100ன்னு அதில் பிளேஸ்மெண்ட் ஆகுதோ இம்மீடியட்டாக அந்த டிஏசியுடைய இன்புட்டையும் பாருங்கள் 1000 அப்படின்னு அதில் ஒரு பைனரி டேட்டா ப்ரெசென்ட் ஆயிரும். அந்த பைனரி டேட்டாவுடைய வேல்யூ வித் ரெஃபரன்ஸ் டு 10 வோல்ட். நம்ம ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்கோம், சாம்பிளுக்கு 10 வோல்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த டிஎஸ்சியுடைய அவுட்புட் எவ்வளோ இருக்கும், கரெக்டாக பாதியாக இருக்கும், 5 வோல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 5 வோல்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த கம்பேரிட்டருடைய இன்வெர்ட்டிங் இன்புட்டில் 5 வோல்ட். ஸோ இன்வெர்ட்டிங் இன்புட் 5, அதாவது -5 ப்ளஸ் வந்து 5.7. ஸோ இது அதிகமாக இருக்கிறதுனால இந்த கம்பேரிட்டருடைய அவுட்புட் என்னவாகும்னா ஹை அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அவுட்புட் எப்போ ஹை ஆகுதோ உடனே இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் என்ன பண்ணும், எஸ்ஏஆர் ரெஜிஸ்டரில் உள்ள ஃபைனல் வேல்யூவை இந்த ஸ்டெப்புடைய ஃபைனல் வேல்யூவை 1000ன்னு மாற்றிடும். ஒருவேளை இந்த இது வந்து லோவாக இருந்தால், இந்த கம்பேரிட்டருடைய அவுட்புட் லோவாக இருந்தால் இந்த ஃபைனல் வேல்யூ என்ன இருக்குன்னா 0000ன்னு தான் இருக்கும். அந்த எம்எஸ்பி 1ன்னு மாற்றினதை 0வாக மாற்றிடும். ஹையாக இருந்தால் 1, எம்எஸ்பியை மட்டும்தான், இந்த 1வது சைக்கிள்ங்கிறதுனால எம்எஸ்பியை மட்டும் அதை பார்த்துடுங்க. லோவாக இருந்தால் 0 அப்படின்னு சொல்லி மாற்றிடும். இப்போ 1வது சைக்கிள் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுது, 1வது சைக்கிள்லேருந்து செகண்ட் சைக்கிளுக்கு போகுது. இந்த ஃபைனல் வேல்யூ 1000 அப்படின்னு சொல்லி இதனுடைய ரிசல்ட் வந்திருக்கும். 1வது சைக்கிளுடைய எண்ட் ஆஃப் 1வது சைக்கிள். ஸோ அந்த எம்எஸ்பியை அப்படியே லாக் பண்ணிடும். அதாவது என்ன பண்ணிடும், கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 1வது எம்எஸ்பி பிட், அதாவது ஃப்ரம் லெஃப்டில் இருக்கிற மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை லாக் பண்ணிடும். ஸோ அது இனி அடுத்த சைக்கிள் அது மாறவே மாறாது. அடுத்த 3 பிட்டும் பாருங்கள் 000ன்னு இருக்கா. இப்போ வந்து 2வது சைக்கிளுக்கு இனிஷியல் வேல்யூவை செட் பண்ணும். அப்போ அதில் என்ன பண்ணுது, 1வது எம்எஸ்பி வந்து 1ன்னு தான் இருக்குது, அதை அப்படி வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இருக்கிற அந்த நெக்ஸ்ட் 2 எம்எஸ்பியை வந்து 1 அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் செட் பண்ணிடும். செட் பண்ண உடனே அந்த டிஎஸ்சி என்ன ஆகும், 1100ன்னு வரும். 1100னா 10 வோல்ட்டுக்கு அந்த 1100ங்கிறது அந்த 4 பிட் பைனரியாக இருக்கிறப்ப என்ன ரெஃபரன்ஸ் வரும்னா 7.5 வோல்ட் வரும். ஸோ அந்த 7.5 வோல்ட் கம்பேரிட்டருக்கு வருது. கம்பேரிட்டர் ஆல்ரெடி நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் 5.7 இருக்குது. ஸோ 7.5ங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால இந்த செகண்ட் சைக்கிளில் இந்த கம்பேரிட்டர் என்ன பண்ணும், அவுட்புட்டை வந்து லோவாக மாற்றும். இந்த அவுட்புட் லோ ஆகிறதுனால பாருங்கள் ஃபைனல் வேல்யூ பாருங்கள், இனிஷியல் வேல்யூ 1100ன்னு இருந்துச்சு. ஆனால் ஃபைனல் வேல்யூ வந்து அந்த 2வது பிட்டு ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து எம்எஸ்பிக்கு அடுத்த பிட்டு, அந்த பிட்டையும் என்ன பண்ணிடும், 0வாக மாற்றிடும். ஒருவேளை இந்த கம்பேரிட்டர் ஹையாக இருந்தால் அதை 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து 0வாக மாற்றிருச்சு. இப்போ இந்த கண்டிஷனில் எம்எஸ்பி அதுக்கு அடுத்த பிட் ரெண்டுமே லாக் பண்ணிருச்சு. ஸோ அடுத்த 3வது ஸ்டெப்புக்கு 3வது இட்ரேஷன் 3வது சைக்கிளுக்கு இப்போ நம்ம மூவ் ஆகிறோம். அப்போ 3வது சைக்கிள் என்ன பண்ணுது, இனிஷியல் வேல்யூ 10 அப்படிங்கிறது லாக் ஆயிருச்சு. அடுத்த 2 பிட்டையும் என்ன பண்ணுது, 3வது பிட் ஃப்ரம் லெஃப்ட் எம்எஸ்பியிலேருந்து அடுத்த பிட்டுக்கு அடுத்த பிட் இதை வந்து இப்போ 1ன்னு இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து செட் பண்ணிடும். அது செட் ஆன உடனே இம்மீடியட்டாக
அந்த டிஏசியுடைய இன்புட்டை பாருங்கள் 1010ன்னு வரும். அந்த 1010 உடைய வேல்யூ எவ்வளவுனா 6.25 வோல்ட்டு வித் ரெஃபரன்ஸ் டு 10 வோல்ட்னு வச்சுருங்க. அப்போ அந்த 6.25 வோல்ட் என்ன பண்ணும், கம்பேரிட்டருக்குள்ளே போகுது. அப்போ அந்த கம்பேரிட்டரில் ரெஃபரன்ஸ் என்ன இன்புட் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்கோம் 5.7, நம்ம கொடுத்துருக்க இது வந்து 6.25. ஸோ இன்வெர்ட்டிங் இன்புட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கம்பேரிட்டர் என்ன அவுட்புட் கொடுக்கும், லோன்னு தான் அவுட்புட் கொடுக்கும். அது லோ ஆகிறப்ப இப்போ அந்த மூணாவது பிட்டு ஃப்ரம் லெஃப்ட், அதாவது எம்எஸ்பிக்கு அடுத்த பிட்டுக்கு அடுத்த பிட், இந்த பிட் வந்து என்ன பண்ணுது 0ன்னு சொல்லி இந்த கன்வெர்ட்டர் மாற்றிடும். இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து அதை செட் பண்ணிடும். ஸோ 100 அப்படின்னு சொல்லி செட் ஆயிரும், லாக் ஆயிரும். இப்போ நாலாவது பிட், அதாவது நாலாவது பிட், இந்த கன்வெர்ட்டர் 4 பிட்டுங்கிறதுனால நம்ம சாம்பிளுக்கு தான் பார்க்குறோம். நாலாவது பிட்டு வந்து எல்எஸ்பி. அந்த எல்எஸ்பியை என்ன பண்ணுது, இப்போ அனுப்புகிறப்ப அடுத்த சைக்கிளுக்கு இது அனுப்புது. அப்போ எல்எஸ்பியை அனுப்புகிறப்ப என்ன செய்யும்னா எல்எஸ்பியை வந்து 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ணி அனுப்புது. அப்போ அந்த எல்எஸ்பி 1ன்னு இனிஷியல் வேல்யூ செட் ஆகிறப்ப 1001 அப்படின்னு சொல்லி இருக்குது நாலாவது சைக்கிளில், நாலாவது சைக்கிளுடைய பிகினிங்கில். ஸோ அந்த 1001 வேல்யூ பைனரி வேல்யூ வச்சு அந்த டிஏசி வந்து 10 வோல்ட் ரெஃபரன்ஸை ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா 5.62 வோல்ட் வரும். ஸோ அந்த 5.62 வோல்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த கம்பேரிட்டருக்கு வருது. ஸோ அந்த 5.62 விட இன்புட் வோல்டேஜ் 5.7 அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணும், அந்த கம்பேரிட்டருடைய அவுட்புட் இந்த தடவை ஹையாக வரும். கம்பேரிட்டர் அவுட்புட் ஹைனா அந்த எல்எஸ்பிஐ இனிஷியல் என்ன வேல்யூ இருக்கோ செட் பண்ணிச்சோ அந்த 1க்கே அப்படியே வச்சிடும். ஸோ இந்த வேல்யூ இப்போ ஃபைனலாக செட் பண்ணியிருக்க வேல்யூ ஆஃப்டர் 4 சைக்கிள்ஸ் என்ன பண்ணியிருக்கு 1001 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. இதுதான் ஒரு பேரல் அவுட்புட்டாக எங்கே கிடைக்கும், அந்த எஸ்ஏஆர் ரெஜிஸ்டர்லேருந்து போகிற அவுட்புட் பஸ்ஸில் பேரலாக அவுட்புட் போர்ட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த 1001 வேல்யூ எவ்வளவு 5.62, நம்ம கொடுத்துருக்கிற அனலாக் வேல்யூ எவ்வளவு 5.7 இன்புட். ஸோ 5.7 வோல்டேஜை இந்த டிஏசி கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது 5.62ன்னு கிடைக்கிது. ஏன்னா இது வந்து ஒரு 4 பிட் கன்வெர்ட்டர். இதே 8 பிட்டாக இருந்தால் 10/256 அந்த அளவுக்கு அக்யூரஸியாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ரிசல்யூஷனில் கிடைக்கும். ஒருவேளை 16 பிட்டாக இருந்தால் 10/63,000 எவ்வளோ அக்யூரஸியாக அதில் அந்த வோல்டேஜ் கிடைக்கும்னு சொல்லி பாருங்கள். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு அனலாக் வோல்டேஜை டிஜிட்டல் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணப்படும். ஸோ இப்போ இந்த கன்வெர்ட்டருடைய கன்வர்ஷன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா TC is equal to N into T clock. அதாவது TCனா கன்வர்ஷன் டைம். கன்வர்ஷன் டைம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிட் ரெசல்யூஷன். இந்த கன்வெர்ட்டர் வந்து 4 பிட்டு, அதே இது 8 பிட்டாக இருக்கலாம், அல்லது 12ஆக இருக்கலாம், 16ஆக இருக்கலாம். ஸோ என்கிறது அந்த வேல்யூ. அப்புறம் கிளாக் பல்ஸுக்கு ஒரு கிளாக் பல்ஸுடைய டியூரேஷன் எவ்வளவோ அதை நம்பர் ஆஃப் பிட் ரெசல்யூஷனால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது கன்வர்ஷன் டைம். அத்தனை மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட் அக்யூரேசியில் நமக்கு கன்வர்ஷன் டயத்தில் ஒரு டேட்டா அனலாக் டு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணப்படும். இப்போ உங்களுக்கு இதே மெத்தடில் பேரலல் அவுட்புட்டாக அனலாக் டு பேரலல் அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு 12 பிட் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டருடைய ஒரு ஐசியோடைய சாம்பிள் பின் அவுட்ஸை நான் போட்டிருக்கேன். ADC80 அப்படிங்கிற ஐசி. ஸோ இதில் வந்து இந்த ஐசியோடைய சர்க்கியூட்டில் எல்லாமே இருக்குது பாருங்கள். அந்த எஸ்ஏஆர் ரெஜிஸ்டர் இருக்குது, டிஏசி 12 பிட் டிஏசி இருக்குது, நம்ம கொடுத்த கம்பேரிட்டர் இருக்குது, அப்புறம் கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம், அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் அப்படிங்கிற சிக்னல் கொடுத்தோடனே அது வந்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் பண்ணும். கிளாக் வந்து இன்டர்னல் கிளாக்கும் இருக்குது, எக்ஸ்டர்னல் கிளாக் நம்ம கொடுக்கறனாலும் நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். அதை வந்து கன்வர்ஷன் டயத்தை ரெசல்யூஷன் கம்மியாக பண்ணால் அதில் ஷார்ட் சைக்கிள்னு இருக்குது, அதை பயன்படுத்தி கம்மியான ரெசல்யூஷனில் நம்ம கன்வர்ஷனை பண்ணி அவுட்புட்டை எடுத்துக்கொள்ளலாம். இந்த படத்தில் அதே ADC80ங்கிற ஐசியுடைய ஒரு 10 வோல்ட் ரெஃபரன்ஸுக்கு நம்ம அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்பிக்கல் கண்ட்ரோல் சர்க்கியூட்டையும் இதில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர் டைப் ADC அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.